இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு பாஸ்தா சேர்த்துட்டு இதில் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மீடியம் ஹீட் வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நியர்லி 10 to 15 மினிட்ஸ் ஆகும் ஓப்பனாக வச்சு வேக வைக்கிறப்ப. நல்லா சாஃப்ட் பாயிலில் வெந்துடணும். இதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அடுத்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் எல்லாம் இந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டாக வதங்கினா போதும். மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இதில் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த இதிலே வெந்துடும். இது கூட கொஞ்சம் அமுல் சீஸ் அதுவும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் இருத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு மைல்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி வந்துடும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையில் தூவி இறக்கி குழந்தைங்க கொடுத்து பாருங்க. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டையும் கம்மம் கட்டும். வாழ்க வளமுடன்.